காலையில் எழுந்து என்ன டிஃபன் செய்யலாம்னு யோசிக்கும் போது நிறைய பேருக்கு நினைவுக்கு வர்றது இந்த வெண்பொங்கல் தான். இதை செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். இதுக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பொடியாக துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பு நல்லா பொரிஞ்சு ரெடி ஆனதும் சூடாக இருக்கும் போதே பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது ரொம்ப நேரம் பொங்கல் ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.